பணப்புழக்கங்கள் இருக்குதுன்ட்டு நம்ம வந்து ஒரு கடன் படுறதோ ஒரு டாப் அப் லோனாக போகிறதோ அப்படிலாம் போனீங்கன்னா அதை அடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா போயிடும். ஸோ ஒரு அபிவிருத்தி பண்ணுறீங்கிறப்போ தேவையான அபிவிருத்திக்கு மட்டும் நீங்கள் பணம் வாங்கணும், கொடுக்குறதே அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்காக போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஈஸியாக கடன் கிடைக்கும், ஈஸியாக அடுத்தவங்க மணி கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண வேற வழி போகாமல் கடனை அடைப்பதற்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்னதான் வேலை தொழில்லாம் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலும் பிற்காலத்தில் வந்து அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக போயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கடன் விஷயத்துல, உடல் உபாதைகள் விஷயத்துல, வம்பு வழக்கு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். எது பண்ணுறோம் எது தேவையோ அதை மட்டும் எடுத்து செல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் 7 நாட் சனி எல்லாம் முடிந்து இப்போ ஓரளவுக்கு அடுத்த லெவல் ஆஃப் இதுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அடுத்த ஒரு அடி எடுத்து வைத்தாலும் அது ஒரு மொல்லமான ஒரு சிறு அடியா இருந்தாலும் அது வந்து பெட்டரான ஒரு விஷயத்தை நோக்கி போகணும், ஒரு லாபத்தை நோக்கி போகணுமே ஒழிய குண்டலையே நம்ம வந்து ஃபுல்லா ரொட்டேஷன்லயே பண்ணக்கூடிய அமைப்புகள் அது மாதிரிலாம் இல்லாமல் டைரக்ஷன் நம்ம எதுல போறோம், அதில் க்ரோத் இருக்கமான்னு பார்த்து போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் கொஞ்சம் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்க, பிஹெச்டி அது மாதிரி துறையில் பண்ணுறவங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு இது பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. வியாபாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு, நல்ல ஒரு க்ரோத்து, ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு 3-4 ப்ராடக்ட் சேர்ந்து பண்ணுறது,